குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home. கண்ணில் ஒரு திமிரு, ஒரு அகங்காரம் எல்லாமே தெரியும். கண்ணில் ஒரு ராஜபரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். அது மாதிரி ஒரு ராஜபரம்பரையில் வந்தவங்க நாங்கள் அப்படி தான் நடப்போம். பேட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், குட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஏதோ என்ன திட்டுங்க. வீட்டில் இருக்கவங்களை பற்றி திட்டினா இது அவங்க வீட்டில் இருக்கவங்க அது மாதிரி திட்டுவாங்க. நீனா பெரிய ஆளா எல்லா காலம் அட்டன் பண்ணி சொல்லுங்க ப்ரோ ஒரு மாதம் வரலாம் அப்படியே போய் தான் இருந்துச்சு. அட்டன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மாதம் வரைக்கும் விடாமல் போகணும். ஆமாம். ஒரு இந்த பையன் அப்படி சொன்ன பிறகு எனக்கு திரும்ப ஒரு அரசியல் ஆள்கிட்ட ஒரு ஃபோன் வருது. அந்த பையன் இப்போதான் உண்மையிலே தற்கூறியாவன், அவன் சும்மா ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரி பசங்க தானே உங்ககிட்டே இருக்காங்க, அதனால உங்களுக்கு குத்துதா அப்படின்னு உடனே அவர் டென்ஷன். ஆக்சுவலாக யாரை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா எவன் அடிக்கிறானோ அவனை தான் எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இவங்க தானே அந்த டார்ச்சரே பண்ணுறானுங்க. நீங்கள் மேலே வாங்கன்னு திரும்ப திரும்ப விக்டிமை தான் போட்டு டார்ச்சர் பண்ணுறோம். இவங்கள நம்ம எதுவுமே சொல்கிறதே கிடையாது. இவனை படிக்க சொல்லு, இவனை திருந்த சொல்லு, இவனை ஒழுங்காக இருக்க சொல்லு. கட்சி மாநாடு ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடக்குது. நம்ம பசங்க யாருமே படிக்கிறதே இல்லை, நம்ம எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டோம், எல்லாருமே கேஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த பசங்களை அவ்வளோ நாள் அப்படி வச்சுருந்தது யார்? அதே மேடையில் இன்னொன்று நம்ம எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமான்னு பேசுகிறாரு. இப்போ யார் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க? அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். காலையில் தான் ஐடி போய் பார்த்தேன். இப்போ வாய்க்கிலேயே திருந்திட்டேங்கிறான். இன்னும் பழைய போஸ்டெல்லாம் எடுக்கல, கலராக துண்டு போட்டு நின்றுட்டு இருக்கான். நான் டெலிட் பண்ணணும்னு நினைப்பேன். சரி இருந்துட்டு போகட்டும், இருந்துட்டு அப்படி இல்லை, நெகட்டிவாக போயிடுச்சு. அதனால நம்ம இந்த ஷோவில் போயிட்டு பேர் நல்ல விதமாக மாற்றிக்கலாம், போஸ்டர்லாம் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நடிக்கிறாரு. பிரதர் நல்ல மாற்றம். இப்போ கூட அந்த பேக்கில் என் அம்பேத்கர் புக் ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அம்பேத்கர் பற்றின புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். அந்த ரீல்ஸ் வந்துச்சு, நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். அந்த எடுத்து ஸ்டோரி போடுற டைம் இருக்குது, ஆனால் அந்த ஃபோட்டோலாம் தூக்குறதுக்கு மனசு வரலையா? பிரதர் நீங்கள் வேற பிரதர். இந்த அக்கா வந்தாங்க, இது வேற புதுசாக கிளப்பி விட்டாங்க. இப்போ நான் இதுக்கு வேற நான் பதில் சொல்லணுமேன்ற மாதிரி அவன் உட்காந்துருக்கான். உங்கள் ஐடி சொல்லுங்கள். என்ன இப்போ இந்த எபிசோடு வந்தோடனே எல்லாரும் பார்ப்பாங்க. அது ஓகே, ஐடி சொல்கிறதுல என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மெயினாக தினகர் நீங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை அணுகிறது அப்படின்றது. அதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, நீங்கள் மறக்காமல் அவங்கள மென்ஷன் பண்ணது. ஸோ இவ்வளோ வருஷம் ஆனாலுமே கூட அதை மறக்காமல் ஞாபகப்படுத்தி சொன்னது அப்படின்றதும் ரொம்ப பெரிய விஷயம்தான். முதல்ல எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த வீடியோக்கு அப்புறம் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருது? இந்த வீடியோக்கு அப்புறம் நல்லா குட் கமெண்ட்டு அது மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலது பேட் கமெண்ட் வருது தான், ஆனால் இப்பவும் வருதா? இப்பவும் வருது தான். ஓகே, மீதி எல்லாமே இப்போ குட் கமெண்ட் தான். ஓகே, ரைட். உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த எபிசோடு வெளியே வந்ததுக்கப்புறம்? இல்லை, எனக்கு இந்த எபிசோடில் இவங்க பேசியிருக்காங்கன்னே தெரியல. அப்புறம் அந்த டீமில் தான் சொன்னாங்க உங்களை பற்றி பேசியிருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம பார்த்தா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு ரீல்ஸ்லாம் அந்த ப்ரொமோ போட்டோன்னே அமுச்சிட்டே இருந்தாங்க. பேரை மட்டும் மாற்றி சொல்லிட்டாண்டே, பேரை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக சொல்லியிருக்கலாமேடான்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு பையன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணான். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற வரைக்கும் சந்தோஷம். அது எப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? அந்த ஷோவில் அவங்க பேசின உடனே டபால்னு ஓகே நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு தோணுச்சா? இல்லை நான் யாருமே இப்போது வேணும் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரியா இருந்தால் ஆமாம் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது உங்களுக்கு தெரியுது நான் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி தான் நான் இவங்க சொல்லி கொடுத்து மாறணும், அவங்க சொன்னாங்க மாறணும். இல்லை, அதான் அவங்க சொல்கிறாங்க இதில் விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண யார் சொல்லியும் இல்லை. நம்ம எனக்கு தோணுச்சு இது தப்பு, இந்த வழி வேண்டாம், வேறு வழி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் போகிறேனே தவிர யார் சொல்லி கொடுத்தோம் யார் சொன்னதுனாலையும் நான் மாறல. எனக்கு பிடிச்சிருந்து, எனக்கு அது பிடிக்கல, நான் விட்டுட்டு அவனுக்கு நான் சொன்னது ஏதோ ஜோசியம் சொன்ன மாதிரி இருந்திருக்கும் போல. நான் சொன்ன ஃபேக்ட் எல்லாம் அவனுக்கு ரியல் லைஃப்ல நடக்கவும் மேபி அவங்க அன்னைக்கு சொன்னாங்க, அது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. அவ்வளோதான் அந்த விஷயமே தவிர வேற எதுவும் என்னெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு லைஃப்ல? அது நீங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண இவங்க சொன்னது எல்லாமே நான் ஒரு 6-7 சொல்லியிருப்பாங்க. அதில் பாதி என்ன அந்த 6-7 அதான் சொன்னேன், இதெல்லாம் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த டைம்ல அதெல்லாம் எனக்கு கொஞ்ச நாள் போக 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 தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது. அதனால் நானும் சரி விட்டுட்டு ஐயோ இதுக்கப்புறம் எங்கடா நம்ம என்ன நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், டைமாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், ஒர்க்கை விட்டுட்டாச்சும் இருக்கட்டும், எனக்கு அதுதான் முக்கியம், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போனது எல்லாமே டைம் வேஸ்ட்டு. அந்த டைமில் நான் வேறு ஏதாவது ஒர்க் பார்த்துனா எனக்கு கேஷ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகல. நான் இப்படி போனேன். இப்படி போக 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 தான் எனக்கு தெரியுது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நம்மளுக்கு பொருளாதார கடனை தான் உருவாக்கிச்சே தவிர
எனக்கு வரல. வந்தால் பரவாயில்ல. வரல. நான் என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டாப். எனக்கு நான் ஒர்க் போயிருந்தேன்னா எனக்கு கேஷ் கிடச்சிருக்கும். அன்றைக்கி போகல. அப்படி இருக்கும்போது இப்படி பார்த்தோன்னா எனக்கு அது வந்து தப்பாக தெரிஞ்சுது. ஏன்னா என்னடா இது, நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கல. அது ஒன்று. பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அது ஒன்று. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னா என்னை ஒரு புள்ள மாதிரி பார்ப்பாங்க. சாப்பாடு போடுவாங்க, நான் சாப்பிடுவேன். ஏன்னா அதர் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி தான், யாருக்கிட்டையும் நான் சகஜமாக பழகுவேன். அந்த பேசுறதுக்கு முன்னாடிலேருந்தே அப்படி தான். அது அப்போது இல்ல ஆனா அந்த பேசும்போது ஒரு தொனி இருந்தது இல்லையா? அதுதான் நிறைய பேர் ஆக்சுவலா உங்களை வந்து யாருமே கிண்டல் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அந்த நீங்க பேசின விஷயத்த அதுல இருக்கிற அந்த எண்ணம் அப்படின்றத தான் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் இப்போ பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நடை இருக்கு. சும்மா சில்லு சில்லு சில்லுன்ற மாதிரி பேசியிருந்தீங்க. கண்டிப்பாக நடந்தே காமிச்சிருந்தீங்க. நடந்து காமிச்சிருந்தேன். ஆனால் அதெல்லாம் நடந்து காமிச்சது, பேசுனது, அதெல்லாம் சரி, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நான் பேசினேன். பட் அதெல்லாம் இன்னைக்கு எனக்கே வந்து ஒரு சிரிப்பா இருக்கு. அப்படின்னா வெறுப்பா எதெல்லாம்? இல்லை, வெறுப்பா இருக்கு. ஓகே, எதெல்லாம் வெறுப்பா இருக்கு? நான் பேசுனது அதான் எதை பர்டிகுலரா? என் கண்ணுல ஒரு Okay. ஏன்னா அது கண்ணுல? பேசிருக்க கூடாது. கண்ணுல ஒரு திமிரு, ஒரு Okay. அது பேசிருக்க கூடாதுன்னு நான் அந்த ஓகே. பேசியிருந்திருக்க கூடாது. அப்போ துருன்னு பேசிடுவோம்ல, சின்ன பையன், அப்போ துருன்னு பேசிடுவேன்ன்றது பேசிட்டேன். அது ஏதோ ஒரு மைண்ட் தாட்டில் போனேன். இங்கேருந்து நல்லா பேசணும் அப்படின்றதுனால போனேன். பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டம். அவரு பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுல எது சிரிப்பா இருந்தது இல்ல வெறுப்பா இல்ல, இருந்தது? அந்த ஷோ அவர்கிட்ட ஃபுல்லாவுமே ஆ. நானே என் பக்கத்துல இன்னொரு டாக்டர் ஒருத்தர் ஓகே. உட்கார்ந்தாரு. 2 பேரும் இந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டே உட்கார்ந்துருந்தோம். Okay. ஷோ ஃபுல்லாவுமே. ஏன்னா ஒரு அவன் ஒரு இப்படியேதான் உட்கார்ந்துருந்தான். ஓகே. ஷோ நடந்துட்டு இருக்கல எந்திச்சு வெளில போயிட்டான். இவன் எங்கடா போயிட்டு ஷோ ரன்னிங்ல இருக்கு. நடக்கும்போதா? ரன்னிட்டு இருக்கும்போது ரன்னிங்ல இருக்கும்போது எந்திச்சு போயிட்டான். ஆ. அதாவது அவன் வந்து ஃபுல்லாவே தன்னை ராஜ பரம்பரையாவே உணர்ந்துட்டு ஓகே. அந்த செட்டே அவனது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தான். நாங்க ஃபுல்லாவே உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருந்தோம். அது பேசும்போது உண்மையிலே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பெரியவங்க, அவங்கலாம் வந்து அரசியல் சார்ந்து இருக்கவங்க, கட்சியில இருக்கவங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நார்மலா வேலை பார்க்குறவங்க. இவனுக்கு வந்து எதுவுமே சம்மந்தமே இல்லை. ஒரு நார்மலா ஒரு பையன், கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் போக வேண்டிய வயசுல இருக்க ஒரு பையன், அவன் உட்காந்துட்டு அவன் அப்படி பேசும்போது ரொம்ப நேரம் எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க அவன் பேசுறத பார்த்து. யாருமே இவனை அப்போ சீரியஸாவே கன்சிடர் பண்ணல. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு. இந்த ஏஜ்ல இவன் ஏன் இப்படி இருக்கான் அந்த அப்படின்னு புரிதல் வருத்தமா அப்படின்றது. அது ஓகே. மாதிரிதான் இருந்துச்சு. அதுல அவர் சொன்னது வந்து கண்ணுல திமிரு, ஒரு ஆங்காரம். கண்ணுல திமிரு, ஒரு அகங்காரம். அகங்காரம் என்னது அது? கண்ணில் ஒரு திமிரு, ஒரு அகங்காரம் எல்லாமே தெரியும். கண்ணில் ஒரு ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது அது மாதிரி மாதிரி தான் நாங்க நடப்போம். ஓகே. அது மாதிரி ஒரு ராஜ பரம்பரையில் வந்தவங்க நாங்கள் அப்படி தான் நடப்போம். அதே மாதிரி நடை உடை பாவனையில் அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ராஜ பரம்பரை அப்படின்னு இருப்போம், அப்படி தான் நடப்போம். இந்த டைலாக் தான் அது. இந்த டைலாக் தான் மீசையை முறுக்கி விட்டு போகணும் அப்படின்னு ஆமா, ஆசையா மீசை வேற இல்ல. அது அவர் அதான் மீசையே முளைக்கல அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா கோபிநாத் சார்? ஒன்றும் சொல்லுங்க. பெரிய அளவுக்கு மீசையே வளரலையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வளர்த்துட்டு இருக்கேன் சார், வளரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. அப்படி சொல்லக்கா நீ அவன் அப்படிதான் சொன்னான். அப்படியா? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எடிட்ல போயிடுச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கியாடா நீனு அப்படின்னு. அவ்வளவுதான், நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க திரும்ப அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறது உண்டு. என்ன நிறைய ட்ரோல் பண்ணாங்க, அது எல்லாமே தாண்டி அது உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணுச்சுன்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் அது நீங்களே திரும்ப திரும்ப பார்த்தது உண்டா? நீங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேட்குறேன். நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து நான் ட்ரோல் பண்ணதெல்லாம் நான் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். ட்ரோலு ஃபன்னாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளை காமெடி பண்ணி காமெடியாக நம்மளை வச்சு 4 பேர் சிரிக்கிறாங்க அப்படின்றதுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அதில் கீழே வந்த கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னை பற்றி பேசினாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கவங்களை பற்றி பேசி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அது தப்பு தானே. நான் அடித்தா கூட நான் வாங்கிக்குவேன். என் மேலே தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் என்கிட்ட வந்து கேட்டு என்ன என் வீட்டில் இருக்கவங்களை பற்றி ஏன் பேசணும்? அந்த நேரத்தில் எனக்கு அதுதான் ரொம்ப மன கஷ்டமாச்சு, மன உடைச்சலுக்கு ஆளாக்கிச்சு. அது மட்டும்தான். ஓகே. அந்த கமெண்ட்ஸ்ல வந்தது, அவங்க பேசுறது என்ன போடா வாடா, பேட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், குட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஏதோ என்ன திட்டுங்க. வீட்டில் இருக்கவங்களை பற்றி திட்டினா இது அவங்க வீட்டில் இருக்கவங்க அது மாதிரி திட்டுவாங்களா? நான் இந்த இடத்துல அதான் மென்ஷன் பண்ணேன். என்ன திட்டினாலும் ஓகே, எனக்கு என்ன திட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க யாரையும் விடலை, எல்லாரையும் திட்டினாங்க. இதே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் திட்டினேன்னா அவங்க ஒத்துப்பாங்க. இல்லை ஓகே, அதுதான் அந்த கமெண்ட்ஸ்ல வந்தது உங்களை வருத்தப்பட வச்சது அப்படின்னு.
பட் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? திரும்ப திரும்ப அந்த ட்ரோல் வீடியோ மட்டும் இல்ல, அந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் கேட்குறேன். எபிசோடு ஒரு டைம் பார்த்து நான் வெறுத்து விட்டுட்டேன், அதை விட்டேன். ஏன்? அந்த ஹாட் ஸ்டாரில் வந்துச்சுல்ல, அது ஒரு டைம் தான் பார்த்தேன், அதோட அதை அது பார்க்கவே நீ இல்லை. அப்பதானே நீங்க பேசுனது அப்ப ஆமா, வந்தது, அப்போ- அப்பவே உங்களுக்கு அது பிடிக்காம போயிடுச்சா? ஒரு டைம் பார்த்தேன், அதோட ரெண்டாவது அது பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த ட்ரோலு அதெல்லாம் வந்துச்சுல்ல, அதில் Okay. வந்த கமெண்ட்டு எல்லாத்தையும் நைட்டு எப்பவுமே தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நான் அந்த எல்லா கமெண்ட்டையும் உட்காந்து படிப்பேன், படிச்சுட்டு தான் தூங்குவேன். அப்ப வந்து அதிகபட்சமா திட்டினாங்க, தப்பா பேசினாங்க. குட்டாக இருந்துச்சு. இப்போ நிறைய வந்து நல்ல அந்த மாற்றம் அப்படின்றது தான் நிறைய பேர் வர வைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா. எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே சமம் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது அதுதான் வேணும் எல்லாருக்குமே. அப்ப அதை பாராட்டுறாங்க இல்லையா? கண்டிப்பாக. ப்ரோமோ வந்த பிறகு நான் ஒரு ஸ்டோரி ஒன்று போடுறேன் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும். ஒரு பிரதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, டேய் எங்கள் அம்மாவை பற்றி திட்டி நிலவனை ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அம்மாவை பற்றி திட்டிட்டு, ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரி திட்டுறீங்க, என்ன ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீ என்ன பெரிய இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறதே தெரியல. நான் யோசித்தேன், என்னடா இவருக்கு என்னடா ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு. ப்ரோ நீ என்ன திட்டு, இதுதான் நான் எல்லார்ட்டையும் எனக்கு கமெண்டில் சொன்னவங்க ரிப்ளை பண்ணவர் எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன், என்ன திட்டுங்க, என் வீட்டில் இருக்கவங்கள பற்றி தான் திட்டுங்க. நான் ஏன் திருந்ததுக்கு நான் திருந்தேன், சரி நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதனால் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அதை ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ரியலைஸ் பண்ணாலும் தப்பு, ரியலைஸ் பண்ணாலும் தப்புனா நான் என்ன தான் ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் ஒரு 2-3 பேர் அதே மாதிரி கேட்டாங்க. ஏன்னா நான் அந்த கமெண்ட்லாம் எல்லாத்தையும் பார்க்கல, பேடாக ஏதாவது வந்துச்சோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணது அது மட்டும்தான் 2 பேருக்கு. ஸோ இப்போ மேடம், இப்போ நீங்க அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நமக்கான ஃபீட்பேக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அது எப்படி இருந்தது அந்த டைம்லயே நான் கேட்குறேன். அப்போ நான் வந்து எனக்கு இப்போவுமே ஹேண்டில் பண்ண தெரியல, எனக்கு Okay. அப்பவும் ஹேண்டில் பண்ண தெரியல. நான் ஒரு 10 நாள் தலைமுறை ஆயிட்டேன் சோஷியல் மீடியா. எப்போ? ஏதோ அந்த எபிசோடு வந்தபோது ஓகே. திடீர்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணவும் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஏன்னா நம்ம எதர்ச்சியா அப்ரிஷியேட் பண்ணதே ஹேண்டில் பண்ண அவர் எனக்கு- திட்டினதே அவர் நான் விடாம எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன்றாரு. எனக்கு தெரியல, நம்ம எதர்ச்சியா ஒன்று சொன்னோம், அது கிளிக் ஆயிடுச்சு, அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு 10 நாள் நான் ஏன் இப்போ அவர் சொன்னது நீங்களும் ஒண்ணு கத்துக்கணும். ஏன்னா அவர் திட்டினதையே படிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டு அப்புறம் எடுத்து ஒன்னொன்னா பார்த்தேன். ஓகே, Okay. எல்லாருமே நல்லா இருக்கு, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பர்சனல் மெசேஜ் நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க, நல்லா பேசியிருந்தீங்க, நல்லா அப்புறம் எல்லாருக்கும் பொறுமையா உட்காந்து தேங்க்யூ அனுப்பிச்சிட்டு. பிகாஸ் நார்மலா இருக்க மக்களுக்கு திடீர்னு இவ்வளோ அப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா அது யூஸ்வலாக ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த டைம்ல நான் என்ன, அப்போ நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேட்டாங்க, அப்போ நான் என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தேனாலும் அது ஓவர் ரியாக்ஷனாக தான் போய் முடிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் எங்கே போனாலுமே பார்ப்பாங்க, ரோடில் பார்க்கும்போது சில டீ கடையில் யாராவது பார்த்தாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி நீ தானம்மா நல்லா பேசினம்மாம்பாங்க. அப்போலாம் தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு நான் முடிச்சுப்பேன், அவ்வளோதான். ஓகே. ஒர்க்குக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் நாள்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த அக்கா தான்ட்டு அப்படியே ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவும். நான் அப்படியே கண்ணை மூடிட்டு என்னை விட்டுருங்கடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரியே உட்காந்துருவேன். இந்த அக்கா தான்டா அன்னைக்கு பேசினாங்களா அப்படி அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஓகே தான், அது ஓகே. ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டக்குன்னு அதனோட ரெஸ்பான்ஸ் ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்படி மாறி இருக்கு அப்படின்னு அது நினைக்கும் ஒரு போது யாருமே நினைச்சு பார்த்திருக்க எனக்கு மாட்டாங்க. ஷாக்காக எப்படி இருந்தது. ஏன்னா இருக்கும்னு. இவன் கிட்ட பேசின மாதிரி நான் எங்கள் ஊர் பசங்கள்ட்டே நிறைய பேர்ட்ட சும்மா தம்பிங்களா இருக்கும்போது இல்லடா இதுடா அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்திருக்கேன். அவங்க சூழல் அவங்கள சேஞ்ச் பண்ணவே விடாத மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் அங்கே ஊர்களில் இருக்குது. இப்போ வரைக்கும் எல்லா கிராமங்களையும் அப்படி தான் இருக்குது. பட் சம்வேர் இவன் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகிருக்கான் அப்படிங்கிறதே ஒரு நல்ல மாற்றம் தான், நல்ல விஷயம் தான் அது எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்? என்ன நிறைய விமர்சனம் அப்படின்றதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது, ஊர்ல வெளியே போகும்போது அப்படின்றதெல்லாம் ஊர்லேருந்து அன்றைக்கி நைட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரு நைட்டில் ஏகப்பட்ட ட்ரோல் ஆச்சு. எனக்கே தெரியாது நம்ம இவ்வளோ ட்ரோல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருந்தீங்க அன்னைக்கு அந்த ஒரு நைட்டில் பார்த்தோன்னே நானே சாகாட்டேன். நீ பாரா இவ்வளோ இந்த ஓவர் நைட்ல ஒபாமா ஆகுறது அப்படின்றதெல்லாம் இல்ல, அப்படிதான் இருந்தது. அப்படிலாம் கிடையாது. அந்த அளவுக்கு இவ்வளோ ஆகும் எனக்கு தெரியல. நான் பசங்க எடுத்து வந்து காட்டுறாங்க, என்னடா இவ்வளோ ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு நைட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, மறுநாள் நைட்டு பார்த்தா ஒரு 20-30 சேனலில் வந்து ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. ட்ரோல் பண்ணி போட்டதெல்லாம் கூட எதுவும் சொல்லலை. ட்ரோல்லாம் வந்து காமெடியாக தான் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் தான் கூட இருக்கிறவன் தான் இவனை வேலை பார்க்க. அதான் அப்படி ஒரு நாளைக்கு 20-30 பேர் கால் பண்ணால் எனக்கு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 10 கால் தான் வரும். எனக்கு அம்மா கால் வரும் எல்லாம். டேய் என்னடா இவ்வளோ கால் வருது இவ்வளோ எல்லாம், டே என்ன நீ இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அட்டன் பண்ணி கொடுப்பேன். அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்களா? பேசுவோன்னா பேசுனா பரவாயில்ல, திட்டுவாங்களே.
ஆனால் எல்லா காலம் அட்டன் பண்ணி சொல்லுங்க ப்ரோன்னு ஒரு மாதம் வரலாம் அப்படியே போய் தான் இருந்துச்சு. அட்டன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மாசம் வரைக்கும் விடாம ஃபோன் பண்ணாங்க. ஒரு அது என்னன்னா அந்த வீடியோ அப்பப்போ ட்ரெண்ட் ஆகும்ல, Okay, எப்பப்பெல்லாம் okay. கேஸ்ட் பாப்போம், இஷ்யூ பாருங்க. வருதோ Release ஆன- அப்பப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆகும். இப்போ வரைக்கும் அதை ஒட்டி கால்ஸ் வருதுங்களா? அப்படி இல்லை. அந்த ஒரு மாதம் இருந்துச்சுல்ல, அந்த ஒரு மாதம் ஒரு நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணல. அந்த ஒரு மாதம் வரல ஃபோன் ஆனில் தான் வச்சுருந்தேன். வரலாம் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னுவேன். திட்டுவாங்க, கட் பண்ணிவிடுவேன். ஹலோ சொல்லுங்கள் திட்டுவாங்க, கட் பண்ணிவிடுவேன். ஒரு சிலர்லாம் ஒரு நேரம் தொடர்ந்து ஒரு 5-6 கால் வந்து 5வது காலில் உனக்கு நிறையா பிரச்சனை, நான் நிறையா பேசினேன், நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி பேசினா அந்த மாதிரி வேறு ஏதாவது பேசுனா எதுக்கே அந்த மாதிரி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி திட்டினா உனக்கு கோவமாக இருக்குமா, உங்கள் கோவம் வருமா வராதுன்னு கேட்டேன். சரி ப்ரோ அப்படின்னு ஒரு சில ஒரு இந்த அக்கா மாதிரியே ஒரு நம்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் இடையில். அந்த ஒரு மாதம் இடையிலே ஒருத்தர், தம்பி நீ இப்போது இப்படி இருக்க, ஒரு ஆர்வமாக இருக்க, போகிற வர ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, ஆனால் ஒரு நாள் உனக்கே புரிய வரும்பா, நீ இப்போ ஜாதி பெருமை, நான் ஜாதி தான் எனக்கு முக்கியம், எல்லாமே உனக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் உனக்கு தெரிய வரும்போது எனக்கு கால் பண்ணுவாரு. ஆனால் அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. ஆனால் சொன்னார், இது மாதிரிலாம் இருக்காத, இது தப்பு, இந்த மாதிரி இருந்தால் என்றைக்கா இருந்தாலும் அந்த நான் சொல்கிற வார்த்தை என்றைக்கா இருந்தாலும் உனக்கு அது இப்போ இதுவாகும். நான் சொல்கிறது அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. பொருளாதார அடிப்படையில் நீ கீழே வருவேன், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, எங்கேயும் வெளியே போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது, இதெல்லாம் தப்புடா தம்பி, நீ இது ஏன் பண்ண, இப்படி ஏன் பண்ண. நான் அவர்கிட்ட சொன்னது என்னம்மா, ஆனால் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணேன், அதேமாரி ஒரு உணர்வு இருந்துச்சு அதனால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரிடா இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, இதுக்கப்புறம் அது மாதிரி எந்த போக. ஊர்ல இருந்து பேசினாரு? என்ன ஊர்லாம் தெரியல ப்ரோ, நான் ஊர் கேட்டது சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சொல்லலையா? அவர் பேசுனது வந்து எனக்கு இந்த அக்கா சொன்னது எப்படி இருந்தோ, இந்த அக்கா சொன்ன மாதிரி, இந்த அக்கா சொன்னது ஒரு 100னா அவர் வந்து 200% அந்தளவுக்கு அவர் பேச்சிலேயே எனக்கு அவர் சொன்னதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி சொல்லி ஆனால் அவர்கிட்ட திரும்ப பேச வாய்ப்புலாம் போயிடுச்சு. அதோட தான் சிம்மை உடச்சி போட்டேன், ஃபோனு இல்லை. சிம்மையை உடச்சிட்டீங்க. சிம்மு அந்த ஒரு மாதம் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம், அந்த ஒரு மாதம் வரலும் கடந்து வரேன். அதுக்கே நைட்லாம் தூக்கம் வராது, நைட்டு ஃபுல்லாக மூச்சு 4 மணி வரலும் மூச்சுட்டு. அதுக்கு அதை அப்போவே ஆஃப் பண்ணி போட வேண்டியது இல்லை. சரி என்ன தான் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு மாதம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சிம்மை வந்து உடச்சி போட்டேன், அப்படியே போட்டேன். இன்னொரு பர்சனல் நம்பர் ஒன்று வாங்கினேன். பர்சனல் நம்பர் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அந்த பர்சனல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்க மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருக்கும் கொடுக்காம, எங்கள் ஊர் பசங்க ஃபோட்டோகிராஃபரு அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு இருந்தேன். ஒரு அந்த நம்பர் வெளியே போச்சா இல்லையா? அந்த நம்பர் எங்கேயும் நான் இப்போ வரலும் போகல. அது எனக்கு மட்டும், என் ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நம்பர் தான் எல்லாருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அந்த சிம் ஆன் பண்ணேன். அப்புறம் தான் 6 மாதம் கழிச்சு தான் எல்லாமே நடந்துச்சு. 6 மாதம் கடறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ஃபினான்ஷியலியாகவும் ரொம்ப டைட் ஆகிட்டேன். இனி வெளியும் போக முடியாது. இப்போ ஜாலியாக இப்போ எப்படி இருந்தேனோ அப்போ அப்படி இருக்க முடியல. அதான் இந்த எபிசோட் நீங்கள் வந்து நீங்களாக கலந்துக்கிட்டீங்களா? எப்படி அமைஞ்சது இந்த வாய்ப்பு? நானாக கலந்துக்கல. இந்த எபிசோடில் இப்போ ரீசெண்டாக போனீங்க இல்ல, அது இந்த ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் ஆகப்பட்டவங்க அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்து கூப்பிடுவாங்களே. ஓகே. அப்போ உங்களுக்கு ஓகே, இது ஏன்னா ஏற்கனவே இந்த ஷோனால நமக்கு ஒரு பேர் அடையாளம் கிடைச்சிருக்கு. அடையாளம்னா இப்போ தினகரன்னா ஒருத்தர் தெரியுது அப்படின்னா அந்த ஷோ ஒரு இதா இருந்தது இல்லையா? தினகரன்ற அந்த ஃபர்ஸ்ட் ஷோல வந்து தினகரன்ற பேரே தெரியாது. ராஜபரம்பரைன்றது மட்டும்தான் இப்போ வரலும். இப்போ நான் ராஜபரம்பரை மட்டும்தான் அந்த ஷோல. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஷோல தான் தினகரன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேர் தினகரனா, ஏகே தினகரனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது காரணம் இந்த ஷோ தான். அவரு அப்போ பேசியிருந்தாரு. அப்போ ஒரு நெகட்டிவா ஒரு இமேஜ் இருந்தது. இன்னைக்கு அவர் பாசிட்டிவா மாத்திருக்காரு, ரியலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இப்போ இதுல வந்து அன்னைக்கு நீங்களும் இருந்திருக்கீங்க, இன்னைக்கு திடீர்னு உங்க பேரும் உள்ள வருது அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஷாக் தான். நமக்கு இது இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கு, இப்படி ஒரு சேஞ்ச் உங்களுக்கு நடக்குதுன்றதே நமக்கு தெரியாது. மேபி 4.5 years மேலே ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சேஞ்ச், எங்கேயோ நம்ம சொன்ன ஒரு வேர்டு ஏதோ ஒரு சின்ன சேஞ்சை ஏற்படுத்திட்டே இருந்தது அப்படிங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து பாடுறா நீ யாரையும் திருத்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி அமிச்சாங்க. ஓகே, ஏன்னா நம்மளை திருத்திக்கிறதே பெரிய பாடாக இருக்கும். இதில் நம்ம ஒருத்தவங்களை திருத்திட்டோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப டூ மச் தான். ஆனால் அதெல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க சும்மா கலாய்ச்சி அமைச்சிருந்தாங்க.
மற்றபடி நைஸ் தான். ஆனால் எனக்கு அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா அந்த 10 டேஸ் நான் தலைமுறை ஆகிட்டு வந்து பார்த்தா ஒரு இவ்வளோ பெரிய ரிசர்ச் ஆர்டிக்கல் மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாரு. நான் படித்த ஸ்கூல் என்ன, நான் படித்த காலேஜ் என்ன, கிறிஸ்தவ கைகூலி அது இதுன்னு. எனக்கு ஒன்றுமே இருறா யாரா நீங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க நான் படித்த ஸ்கூலு கிறிஸ்டின் ஸ்கூலு, 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், அப்புறம் 2 வருஷம் தான் நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதை கண்டுபிடிச்சு இவங்க வந்து கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து இவங்க ஏவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படிச்சது வந்து ஒரு நல்ல காலேஜ் முத்துக்குமரன், அப்போ முருகன் பேர்ல இருக்கு, அதையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், அதையும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த 2 வருஷம் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சதை மட்டும் எடுத்துட்டு இவங்க வந்து கிறிஸ்தவ கைகூலி, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கலாச்சாரத்தை உடைக்கிறது தான் இவங்களோட வேலை. கம்பெனி ஆர்டிஸ்ட், நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் 5000 கொடுத்தாங்க. அவங்க ஒருவேளை சாப்பாடு தான் போட்டாங்க. நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், 5000 ரூபா கொடுத்தீங்களாமே, கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து சீரியஸா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யாரா நீங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து பர்சனல் சாட்ல வந்து விவாதிக்கலாம் வாங்க, சண்டைக்கு வா. நான் ஏன்னா கூட சண்டைக்கு வரணும், எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே கடந்து போயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டவங்களாம் ரிப்ளை பண்ணாம அப்படியே விட்டுட்டேன். அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் மட்டும் நான் அப்பப்போ எடுத்து பார்த்து சிரிச்சுப்பேன். யாரா அவன் டேய், எனக்கே தெரியாம இதுல இருந்து நான் பொட்டு வைக்கல, நல்லா வச்சிருக்கேன், ஆனா பாருங்க இவங்க பெரும்பாலும் பொட்டு வைப்பதில்லை. எங்கேருந்துடா வர்றீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ உங்களுக்கு சண்டைக்கு கூப்பிட்டவங்க எல்லாம் இந்த ஜாதி பெருமை பேசி சப்போர்ட் பண்ற இப்போ நிறைய பேர் எப்படின்னா, ஜாதிக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல, ரொம்ப பெரிய அரசியல் வேற இருக்குல்ல, அரசியலே அதுலதான் இருக்குன்றது ஒண்ணு இருக்கு. அதனால வந்து இவங்க அந்த அவேர்னஸ் இல்லாம நம்ம பேசுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னை நான் முட்டாளாக்கி காட்டுறேன் வா அப்படின்ற சென்ஸ்ல அவங்க கூப்பிட்டுட்டே அதுக்காக கூப்பிட்ட ஆட்கள் தான். அதுல மனம் முடிஞ்சவங்க எல்லாம் வந்து உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த எபிசோடு இந்த பையன் அப்படி சொன்ன பிறகு எனக்கு திரும்ப ஒரு அரசியல் ஆட்கிட்ட ஒரு ஃபோன் வருது. அவர் வந்து என்கிட்ட என்ன அந்த பையன் திருந்திட்டானாமா அப்படின்னாங்க. இல்லை சார் தெரியல அப்படின்னு. ஒரு 100% வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. வச்சுட்டேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் கடுப்பாய் வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணி இப்போ சொல்லுங்கள், சாப்பிட்டுட்டு இருந்தேன், சரியாக சொல்ல முடியல, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை பார்த்தேன் மேடம், திருந்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் திருந்தாட்டி கூட இருக்கிறான், பாதி திருந்திருக்கிறான், ஏதோ மாறி இருக்கேன்னு ஏதோ ஒரு வேர்டு சொல்லியிருக்கான், அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா சார்? என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு அப்படின்னு. இல்லைங்க மேடம், அந்த பையன் இப்போதான் உண்மையிலே தற்கொலையாவன் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே இல்லை அவனோட ஊரும் அவனோட அரசியல் சூழலும் அவனை வந்து இப்படியே விட்டு வைக்காது, நீங்கள் வேணால் பாருங்கள், அவன் சும்மா ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் சொன்னேன், அவன் ட்ரெண்ட் ஆகிறதுக்காகவே பேசிட்டேன் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பசங்க தானே உங்ககிட்டே இருக்காங்க, அதனால உங்களுக்கு குத்துதா அப்படின்னு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஐயோ மேடம் அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லி நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, சும்மா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருங்க, அதெல்லாம் ட்ரோல் ஆனாங்கிறதுக்காக அவன் ரியாக்ட் பண்ணியிருக்கான், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மக்களாக பேசினார். ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு நானும் வச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு சிலர் வந்து கால் பண்ணி நிஜமாவே பாராட்டினாங்க, நல்லா பேசியிருக்கீங்கம்மா, நல்ல சிந்தனை, நல்லா வாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேற அரசியல் தலைவர்கள். இது கட்சி சார்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இப்படி தான் அவர் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணார். எனக்கு செம ஷாக்கு. யாரா நீங்கள், சம்மந்தம் ஒன்றுமே நடக்கல, இவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், மனசு மாறுறேன் அப்படின்றது. அவங்களுக்கு அது போய் அங்க இம்பாக்ட் ஆகுது. கொஞ்சம் அவங்க லைட்டா பயந்தாங்கன்னே, ஓகே நம்ம பண்றதை பார்த்து யாரோ ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னாலே ஓகே பாதி சக்சஸ் தான் அந்த மேட்ரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். எப்படி உங்களுக்கெல்லாம் நம்பர் கிடைக்குது? இல்ல அவர் வந்து நம்ம ஏற்கனவே நான் பேட்டி எடுத்திருக்கேன், அதனால அவருக்கு என்னோட நம்பர் தெரியும். அந்த இதுல அவர் ஏற்கனவே பேட்டிலே 2-3 டைம் அவரை வச்சு செஞ்சு அனுப்பிச்சிருந்தேன். அதனால அவர் என் மேல கொஞ்சம் காண்டில் தான் இருந்தார் ஏற்கனவே. ஆனால் கொஞ்சம் நல்லா பேசுவேன். அதே டோனில் அவர் வந்து என்கிட்ட இந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்தோன்னே எனக்கு செம கோவம் வந்துடுச்சு. நானே ஏற்கனவே எனக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது அக்செப்ட் பண்ண, இது கிரெடிட் என்னோடதே கிடையாது, அவன் சேஞ்ச் ஆனாங்கிறது அவனோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு ஏற்கனவே என்னட்ட அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கே நான் ரியாக்ட் பண்ண தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். இல்லை எனக்குனே ஃபோன் பண்ணி அவன் மாறினானா மாறலையானா எனக்கு எப்படி தெரியும் அவன் மாறினானா மாறலையான்னு. இவன் மேலே நான் கொலகாலில் இருந்தேன். நான் இன்னைக்கு காலையில் தான் இவனோட ஐடியா போய் பார்த்தேன். காலையில் தான் இவன் ஐடி போய் பார்த்தேன். இப்போ வாய்க்கிலேயே திருந்திட்டேங்கிறான். இன்னும் பழைய போஸ்டெல்லாம் எடுக்கல. கீழே போனால் வந்து கலர் கலராக துண்டு போட்டு நின்றுட்டு இருக்கான். ஐயோ அசிங்கமா இருக்குடா எனக்கு. முதல்ல அதை போய் எடுக்கணும்னு நினைப்பேன். என் மொபைல் நான் அதைத்தான் பார்த்தேன். நான் இப்போ கூட மறுபடியும் சர்வீஸ் நான் மண்டை மேல இருந்து கொண்டே மறந்துட்டானே டை அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்த போஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட்ட போஸ்ட் மட்டும் தான் அப்படியே இருக்கும். நான் அதெல்லாம்
நான் டெலிட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆ. சரி சரி, மொபைல் இருந்து என்கிட்ட சரியா போட்டும். இருந்துட்டு அப்படி இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த போஸ்ட்லாம் டெலிட் பண்ணணும்னு நினைப்பேன். சரி அது என்கிட்ட குட்டி மொபைல் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த மொபைல் இல்ல, 4 இல்ல, டைம் இவ்வளவு தூரம் பேசின பிறகாவது அதை போய் ஆமா. எடுத்துருக்கலாம். நான் ஏன்னா வந்து தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்றீங்க. இல்ல அப்படி இப்ப இல்ல, நீங்க அப்பவே சொல்லியிருந்தீங்க எனக்கு. இல்ல, அப்பவே அவன் சொல்லி அப்பவே வந்து என்கிட்ட கேட்டாங்க மாறிட்டானா அப்படின்னாங்க. ம். அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற முடியாது உங்களுக்கு. அது வந்து சைக்காலஜி. ஆக்சுவலாக ஜாதி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ். எனக்கு கேட்டால் அது அப்படிதான், மனநல சிக்கல். அதுதான் ஈக்குவல் டு அதுதான். இந்த நாசிசம்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த கேஸ்டிஸ்டாக இருக்க முக்கால்வாசி பேருக்கு இந்த நாசிசம் மேலே போய் உட்காரும். நான் தான் சுப்பீரியராக இருக்கணும், எல்லாரும் எனக்கு கண்ட்ரோல் கீழே தான் இருக்கணும்னு எவ்வளோக்கு எவ்வளோ மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணுற கேரக்டராக தான் அவங்க இருப்பாங்க. அந்த கேரக்டரிஸ்டிக் உள்ளவங்க தான். ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அவங்களுக்குள்ள, டீப்பாக அது உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். ஒரு டைம் எடுக்கும். அது ஒரு ப்ராசஸ் தானே. இவன் சொன்ன மாதிரி இவனுக்கு ரத்தத்துலேயே தன்னால் ஊறி இருக்கும். ஆல்ரெடி அப்படி தான் அவனை டியூன் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒன்று சொல்லியிருப்பாங்க. நடைமுறையில் அவன் நிறைய பார்த்துருப்பான். அவங்க பெரியப்பாவோ மாமாவோ சித்தப்பாவோ எல்லாரும் பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பான். அது எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கும். அது எப்படி ஓவர் நைட்லாம் மாறும்? இன்றைக்குமே அவன் மாறி இருக்கான் அப்படின்னா கூட அவன் அறியாமல் அது பல இடங்களில் வெளிப்படும். இப்போ இவனால் வந்து இப்போ இவன் சொல்லக்கூடிய இப்போ ஒரு பட்டியலின மக்கள் இருக்காங்கன்னா கூட அவனோட இவன் எவ்வளோ சகஜம், அவங்களோட இவன் எவ்வளோ சகஜமாக பழக முடியும் அப்படிங்கிறது கொஷின் மார்க்கு தான். பேச முடியும், எவ்வளோ வேணால் பேச முடியும். ஆனால் ஊரில் ஒன்று இருக்குல்ல, ஒரு சிஸ்டம் ஒன்று ஆல்ரெடி இருக்குல்ல, அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நமக்குள்ளே பிரேக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இவங்க எஜுகேட் பண்ணுறாங்கல்ல, இப்போ பட்டியலின மக்கள் வந்து படிக்கிறாங்க, சூப்பர், ஓகே, அவங்கள எஜுகேட் பண்ணணும்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது எல்லாருமே பண்ணுறாங்க, தலைவர்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக யாரை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா, எவன் அடிக்கிறானோ அவனை தான் எஜுகேட் பண்ணணும். எவன் வந்து மற்றவங்களை அடக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் புரிய வைக்கணும். நீ ஒன்றுமே இல்லை, நீ இன்னும் இந்த பூமியில் இருக்க, வர, காலியாக போகிற, முடிஞ்சு செத்து போகிற, அவ்வளோதான். அது இவங்களுக்கு தானே புரிய வைக்கணும். ஏன்னா இவங்க தானே அந்த டார்ச்சரே பண்ணுறானுங்க. அவங்கள நம்ம படிக்க சொல்கிறோம், அவங்களே போட்டணும், நீங்கள் படிங்க, நீங்கள் மேலே வாங்க, நீங்கள் மேலே வாங்கன்னு திரும்ப திரும்ப விக்டிமை தான் போட்டு டார்ச்சர் பண்ணுறோம். இவங்கள வந்து நம்ம எதுவுமே சொல்கிறதே கிடையாது. இவனை படிக்க சொல்லு, இவனை திருந்த சொல்லு, இவனை ஒழுங்காக இருக்க சொல்லு. இப்போ ஒரு கட்சி மாநாடு ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடக்குது. நம்ம பசங்க யாருமே படிக்கிறதே இல்லை, நம்ம எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டோம், எல்லாருமேலே கேஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த பசங்களை அவ்வளோ நாள் அப்படி வச்சுருந்தது யார்? அவங்க தான். அதே மேடையில் இன்னொன்று நம்ம எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமான்னு பேசுகிறாரு. இப்போ யார் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க? எதுக்கு பசங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே சொல்கிறாரு, நம்ம இந்த ஜாதியிலேருந்து வரோம்னு, இந்த ஜாதி நமக்கு இவ்வளோ பெருமை இருக்குன்னு சொல்கிறாரு. அதையும் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா படிங்க, வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுறாங்க? அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி அது ஊறி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது மாற வேண்டியது. அவ்வளோ ஃபுல்லாகவே மாறிட்டேன் அப்படின்றது நினைக்கிறீங்களா? அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்னீங்க. அது வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ண முடியுதா? மேலே இருக்க எங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கவங்களை வந்து எங்களை வந்து அடிமட்ட லெவலில் இவங்க இப்படி, இவங்களாம் அப்படியா, அவங்களாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேலே இருக்கவங்க வந்து எங்களை கீழே தட்டும்போது வந்து நாங்கள் என்னென்னா, நம்மளுக்கும் ஒரு தலைவர் வேணும், நம்மளுக்கும் ஒரு இது வேணும், நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தோணும் இல்லைங்களா? அந்த ஒரு 1 2 இருந்தால் பரவாயில்ல. ஒரு 10 15 நடக்குதுன்னா யாருக்காக இருந்தாலும் அந்த சரி அது வரும், அந்த உணர்ச்சின்றது வரும். அவங்க மேலே இருக்காங்க, நம்ம கீழே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் எங்களை அந்த மாதிரி இப்போ வச்சு இது பண்ணாங்க. இவனெல்லாம் ஒரு ஆள், இவனெல்லாம் அப்படி போகிறானுங்க வரானுங்க, அவனெல்லாம் ஊருக்குள்ள நட விடலாமா போகலாமா அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் நான் அந்த இடத்துல அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன், அது போடலை சரிங்களா? இந்த இடத்துலையும் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல, மேலே இருக்கவங்க வந்து நம்மளை கீழே தட்டும்போது ஒரு சப்போர்ட் வேணுன்ற. இப்போவும் அப்படிதான் யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த ஒரு சப்போர்ட் இருக்கணும்? இல்லை, நான் எனக்கு இப்போதைக்கு எந்த சப்போர்ட் தேவையில்லை. அதான் கேட்குறேன், அந்த மனமாற்றம்ன்றது என்ன அப்படின்றது தான். மனமாற்றம் என்றது வந்து எப்படின்னா, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது சரியில்லை, எனக்கு என்னோட பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரு காரணம். எனக்கு பிடிக்கல சுத்தமாக. என் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால பிஸ்னஸ் பிரச்சனைலாம் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் வேற பிஸ்னஸ் அது போனால் போதும், வேற ஒரு இல்லை. ஏன் கேட்குறேன்னா, இப்போ தினகரன் அந்த ஷோவில் பேசினாரு, அப்போ ஒரு பேர் கிரியேட் ஆயிடுச்சு, நெகட்டிவாக போயிடுச்சு. அதனால நம்ம இந்த ஷோவில் போயிட்டு பேர் நல்ல விதமாக மாற்றிக்கலாம், போஸ்டர்லாம் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நடிக்கிறார். அது பிரதர், நான் படித்தது வந்து செஞ்சி சன்மைக்கிள் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், புரியுதுங்களா? 10 வருஷம் அந்த ஸ்கூல் தான் படித்தேன்.
அந்த ஸ்கூலில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு. நான் அதுக்கப்புறம் இடையில ஸ்கூல் முடிச்சுட்டு கொஞ்சம் இடையில கொஞ்ச நாள் இப்படி இருக்கும்போது தான் எனக்கு இப்படிலாம் நம்ம கொஞ்ச நாள்லயே அப்படியா? கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 5 ஸ்கூல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லி தந்திருப்பாங்க. ஸ்ட்ராங்காக இது எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வரும்போது கொஞ்சம் அப்படிலேருந்தே அப்படி தான் அப்பாவெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படி இவங்க அப்படி இப்படிலாம் பேசுவாங்கடா, நம்மளை இந்த மாதிரி பண்ணுவாங்கடா அப்படின்னு. எங்களை மட்டம் தட்டுறதுல தான் அவங்க பெருசாக இருந்தாங்க. ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் வருவாங்களே தவிர, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எங்களை என்ன, இவனெல்லாம் ஒரு ஆள், இவனுங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்கணுமா, கேட்டு ஓட்டு இவனுக்கு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. எனக்கு அப்போல்லாம் ஒரு சில அங்கே உட்காந்து பேசுகிறாங்கன்னா எனக்கு இங்கே கேட்கும். எல்லாம் அந்த அவங்க பேசுகிற ஆட்களே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. சரி, பேசுகிற ஆட்கள்லாம் அவங்க ஆட்கள்லேயே ஒரு ஆள் வந்து என் ஃப்ரெண்டுங்க வந்து சொல்லி, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கடா அவங்க என்னடா அப்படின்னு. அவன் வந்து அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக வந்து சொல்லலை, தூண்டி விடுறதுக்காக. இல்ல இப்போ அதுதான் நான் கேட்கறது. இப்போ அது வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது அந்த அளவுக்கு ஓகே, நிஜமாவே நம்ம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துட்டோம் இந்த பக்கம் அப்படின்றது நீங்க உணர்றீங்களான்ற. இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம், ஏன்னா இப்போ நீங்க அது பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க தனியா தெரிவிங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்களா, இல்லடா நீ மாறிட்ட முன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வருதா? இப்போ ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சூப்பரா மச்சான், சூப்பர், எல்லாமே நீங்க நல்லா பண்ணி. எதுக்கு சூப்பர்? ஷோவில் போய் ஷோவில் போய் பேசுறதுக்கெல்லாம் கிடையாது, ஷோவில் போய் பேசுறதுலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா பேசியிருந்த, இது நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட அந்த பேக்கில் என் அம்பேத்கர் புக் ஒன்று இருக்குது. இப்போ கூட நான் வேணா எடுத்து காட்டுறேன். ஏன்னா எனக்கு ஒரு இதுக்கு முன்னாடி போன இன்டர்வியூவில் நான் பேசியிருந்தேன், எனக்கு எல்லாரும் சமம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அம்பேத்கர். அந்த அதை வந்து நான் ஒரு ரீல்ஸ் மூலிமா பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஏன் இது மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஏன் அப்படி இருந்தோமே, இப்போ ஏன் இப்படி மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வடிவேல் பேசியிருந்தார். அந்த பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ், அது இன்னும் என் மொபைலில் இருக்குது. அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ரியலைஸ் பண்ணேன். அது அதுக்கு முன்னாடிலேருந்தே பிரதர் எனக்கு அது பிடிக்கவே, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வெறுக்க ஆரம்பித்தேன். அதை என்னை திட்டுறாங்க, போகிறாங்க, வராங்கன்றது அது வேற, எங்கள் குடும்பத்தை திட்டினது ஒன்று, அதுக்கப்புறம் இதெல்லாம். ஓகே, இப்போ நீங்கள் அம்பேத்கர் பற்றின புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ அம்பேத்கர் பற்றி வரலாறு கொஞ்சம் லைட்டாக எப்போ இருந்து? அந்த ஒரு வாய்ஸ் ஒன்று ரீல்ஸில் பார்த்தேன். எவ்வளோ நாள் வருஷம்லாம் இல்லை பிரதர், நீங்கள் வேற. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும், அந்த ரீல்ஸ் வந்துச்சு. நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், அதை எடுத்து எல்லாம் சூப்பர்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாய்ஸ்க்கு, அந்த ஸ்டோரி போட டைம் இருக்கு, ஆனால் அந்த ஃபோட்டோலாம் தூக்குறதுக்கு மனசு வரலையா? இல்லை டைம் பிரதர், நீங்கள் வேற பிரதர். எனக்கு எப்படின்னா, அவனே அதை யோசிச்சிருக்க மாட்டான். ஐயோ என்னடா இது, பேசுறது வரைக்கும் இந்த அக்கா வந்தாங்க, இப்ப இது வேற புதுசா கிளப்பி விட்டாங்க, இப்ப நான் இதுக்கு வேற நான் பதில் சொல்லணும்ன்ற மாதிரி அவன் உட்கார்ந்து இருக்கான். அப்படிலாம் இல்ல, அந்த போட்டோ டெலிட் பண்ணணும் நான் நிறைய நாள் நினைப்பேன். இல்ல இருக்கலாம், நிர்பந்தம் இருக்கலாம், அவன் வந்து சொல்றதுக்கு யோசிக்கலாம். ஒன்ஸ் அப்பான டைம் அவங்கள நம்ம ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்கோம், அவங்க கூட நம்ம பயணிச்சிருக்கோம். வெறுமனே ஜாதி அடிப்படையில் பயணிச்சிருக்க மாட்டோம், நமக்கு சில பர்சனல் பெனிஃபிட்ஸ் அவங்க கிட்ட நமக்கு இருந்திருக்கும். இவன் இப்போ அரசியல்னு சொல்லும் பொழுது அது இருந்திருக்கும். அன்னைக்கு அதெல்லாம் எடுத்துட்டோம், அன்னைக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம், நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தூக்கணும்னா நாளைக்கு நமக்கு அது கூட ஒரு ட்ராபேக்காக மாறும். அது ஒரு பேஸ்மெண்ட் தான் அவன் கிரியேட் பண்ணது. ஆக்சுவலாக அவன் ஜாதியை வச்சு ஒரு பேஸ்மெண்ட் அவன் அப்போ கிரியேட் பண்ணியிருக்கான். அது இப்போ எடுக்கணுமா வேணாமா, எடுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் அவனுக்கு உள்ள இருந்திருக்கலாம் மேபி. நான் அது அவன் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நீ இதெல்லாம் பேசிட்டு அதையும் வச்சிருந்தேன்னா நீ பேசுறதோட உண்மைத்தன்மையே கொஸ்டின் மார்க் ஆகி போயிடும். இப்போ நீ மாறிட்டன்றதே எவனும் நம்ப மாட்டான். அதை கொஞ்சம் கீழே போய் பார்த்தாங்கனாலே முடிஞ்சிச்சு, நீ மாறின அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தமே இல்லாம பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன தெரியும். இவங்க சொல்றதுக்கு உண்மைதான். நான் என்னன்னா அப்படின்னா உண்மைனா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒரு நெருடல் உண்டு பண்ணும், அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. நான் அந்த ஃபோட்டோ போஸ்ட்லாம் நான் என் ஐடியில் பார்த்தீங்கனாலே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் என் ஐடி ஃபுல்லாக பார்த்தனாலே என்னோட ஜாதி தலைவர் தான் ஃபுல்லாக இருப்பார். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃபோட்டோ, இப்போ 400 போஸ்ட்டு போட்டிருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 500 போஸ்ட்டு எல்லாமே என் தலைவர் தான் இருப்பார். புரியுதுங்களா? அவ்வளோ டெலிட் பண்ண, கடைசியில் இந்த ஒரு 4-3 மொபைல் சரியில்லைனால அதை விட்டுட்டேன். இப்போ நான் அதை இந்த மொபைலும் சரியில்லை, புரியுதுங்களா?
அவ்வளோ டெலிட் பண்ணாலும் நான் இதை டெலிட் பண்ண விட்டேன்னா அது இல்ல அதுதான் அவங்க கவனக்குறைவுனால தான். சங்கடப்படுத்துறோமோ அதனால இருக்கட்டும் இந்த ஒரு நாள் அப்படியெல்லாம் கிடையாது பிரதர். நான் இப்போ பண்ணாலும் நாளைக்கு டெலிட் பண்ணி போயிடுவேன். உங்க ஐடி சொல்லுங்க. என்ன இப்ப இந்த எபிசோட் வந்தோடனே எல்லாரும் பாப்பாங்க உங்க ஐடி. கண்டிப்பா. ஓகே ஏகே தினகரன். இல்ல ஓகேயா? அது ஓகே. ஐடி சொல்றதுல என்ன இருக்கு? ஏகே அவனுக்கு தினகரன் ஃபாலோவர்ஸ் அவர் ஆக்டர் தெரியாது அவங்களுக்கு. தலைவன் ஆக்டர்னு வேற போட்டுதான். டேய் இது வேறயா அப்படின்னு அந்த ஆசை இருக்கா? இல்ல அது எனக்கு ஆக்டிங் பிடிக்கும். அதனால ஆக்டர்னு போட்டு வச்சிருக்கேன். ஆக்டிங் பிடிக்கும்ன்றனால ஆக்டர் இல்ல அந்த ஐடி நேம் பார்த்துட்டு தான் நான் உள்ள போனேன். ஆக்டர் அபிஷியல்னு இருந்தது. அபிஷியல் வேற வாடா அப்படின்ட்டு தான் உள்ள போய் நான் பார்த்தேன். ஏகே தினகரன் ஆக்டர் அபிஷியல்னு இருக்கும். அதான். ஏன்னா அது திரும்ப நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா நான் எடுத்துருவேன் அப்படின்னு. இது போடும்போது அதை வச்சிருந்தீங்கன்னா அப்படி அது இல்ல கேட்பாங்க. அப்படி இல்ல brother. நான் அது எடுக்கணும் அப்படின்லாம் இல்ல, எடுத்துருவேன். புரியுதுங்களா? எனக்கு அது பிடிக்காது. நான் அவ்வளோ டெலிட் பண்ணாலும் என் போட்டோ கூட அதிகமா போட்டுருக்கணும் இல்ல எடுத்துருவேன். மொபைல் தான் பிரச்சனை. சரி மொபைல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் எடுத்துருவேன். உறுதியா அதை எடுத்துருவேன். Okay. ஏன்னா நிறைய போஸ்ட் போடுங்க. இப்ப எல்லாமே பார்த்தா என் போட்டோ தான் இருக்கும். எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் அக்கா உங்க பாத்துருக்கோம். அக்கவுண்ட்ல உங்க போட்டோ தான். ஆமா அதுக்கு முன்னாடிலாம் இல்ல, நான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தலைவர் போட்டோ தான் இருக்கும். பார்த்தேன். நான் வந்து Okay. ஜஸ்ட் ஸ்க்ரால் என்னோட ஐடி பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இவன் பேரே எனக்கு இப்பதான் தெரியும். சரி ஐடி உள்ள போயிட்டு நான் அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன். இவனோட போட்டோஸ் நிறைய இருந்தது. அடே எங்க அப்பா அப்படின்ட்டு இப்படி மைண்ட் வாய்ஸ்ல ரீட் பண்ணிட்டு கீழே போனா ஃபுல்லா கடைசியில அந்த கட்சி ஆளுகளோட ஒரு இவ்வளவு பண்ணிட்டு மண்டை மேல இருந்த கொண்டே மறந்துட்டான் ஒரு அவன் 4 அப்படின்னு போட்டோ மட்டும் நினைச்சிட்டு. நான் பண்ண பண்ணிட்டேன். அது ஏதோ ஒரு ஞாபகம் மறுதியில் விட்டுட்டேன். ஏன்னா எங்க தலைவரோட குழந்தை ஒரு குழந்தை போட்டோல அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போட்டோ சரி டெலிட் பண்ணதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால விட்டேன். சரி கடைசியா தலைவர் கூட நின்று ஒரு போட்டோ இருந்துச்சு, அதுவும் டெலிட் பண்ணதுக்கு மனசு வரல. அதனால அது மட்டும் அவ்வளவுதான் வந்து உண்மையை சொல்லிட்டான். கடைசியா உண்மையை சொல்லிட்டான். அந்த குழந்தை எனக்கு ரொம்ப தலைவர் சரி இத்தனை நாள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்றதுனால. ஆனா இதுக்கப்புறம் அதுக்கு போகணுன்ற எண்ணம் எனக்கு வரல. அவ்வளவுதான். அந்த 2 போட்டோ மட்டும் இருக்கும். அது ஒரு சங்கடமா இருக்கு அது டெலிட் பண்ணும்போதுன்னு. அது ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்ல நான் வந்து தப்பு சொல்ல நான் வந்து தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. இவ்வளவு பேசினா இவ்வளோ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே நமக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ட் இருக்கு. நான் அதான் சொன்னேன். அரசியல் சார்ந்த உனக்கு கனெக்ட் இருந்ததை விட பர்சனலா வேற கனெக்ட் இருந்திருக்கும். அதனால அவன் வச்சிருந்திருக்கலாம். மேபி இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்ல. ஏன்னா டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறான்ற மாதிரி பேர் போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொன்னது ப்ரோமோலியோ எபிசோட்லயோ பார்த்தவங்க அந்த கட் வீடியோஸ்ல பாக்குறவங்க அது ஓகே அது நல்ல விஷயம் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது, ஆனா கடைசியில எப்போ ரியாலிட்டியா வந்து பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் அது தோணுதா, என்னடா இந்த போட்டோ மட்டும் டெலிட் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் கேட்பாங்க தான். ஏடா இவ்வளவு சொல்லிட்டேன், பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டேன், இது இந்த 2-3 போட்டோ மட்டும் ஏன்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மனசாட்சி கேட்குற கேள்வியா? இல்ல யாரா இருந்தாலும் கேட்பாங்கல்ல. இது வாஸ்தவமான பேச்சு தான் நான் சொல்றது. கேட்பாங்க யாரா இருந்தாலும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்றது மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை ரொம்ப அவசியமானது. ஏன் அப்படின்னா எஜுகேட் பண்ணுறதுக்கே நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அந்த இடத்துல கண்டிக்கிறதுக்காகலாம் ஆட்கள்லாம் கிராமங்களில் கிடையாது. எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. பெரியவங்களெல்லாம் நம்ம போய் வந்து இப்போ திருத்துறதோ இல்லை புரிய வைக்கிறதோங்களாம் ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த செட்டப்லேயே வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் அவங்க சேஞ்ச் ஆகுவாங்க பார்க்கும் பொழுது. இனிமேல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வர்றவங்கலாம் வந்து இப்படி டிஸ்கஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா மேபி பார்ப்பாங்க, கொஞ்சம் மாறுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பு இப்போ வரைக்கும் அது செட்டப்பாகவே ஆகிட்டு இருக்கு. மீட்டிங் சென்னையில் தான் இருக்காங்கன்ற சில பேர் சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் இங்கேயும் வந்து ஜாதி சார்பாக வந்து மீட்டிங் நடத்துகிறாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ரொம்ப செலிப்ரேட்டடாக அந்த விஷயத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஈவன் சென்னையில் இருந்தாலுமே எல்லா ஜாதியுமே தனித்தனியாக அவங்களுக்குன்னு மீட்டிங்லாம் வச்சு எல்லாமே அதை வளர்க்குறதுக்கான சைடு ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை வளர்க்க வேண்டாம், அந்தளவுக்குலாம் பண்ண வேண்டாம். அது இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும் இல்லை எஜுகேஷனில் இருக்கட்டும், அது சம்மந்தமாக அது இருந்துட்டு போகட்டும். ஆனால் அதை வந்து ஒரு வெறியாக அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ அடுத்தவங்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதுக்கோ அதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சிஸ்டம் ஆக்சுவலாக கிடையாது. அந்த சைடில் கிடையவே கிடையாது. எந்த தலைவர்களும் வந்து இதை பண்ணாதீங்கடா அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. எல்லாருமே வந்து நம்ம அதுன்னு சொல்லி பெருமை பீத்து தான் ரெடியாக இருக்காங்களே தவிர எஜுகேட் பண்ண ரெடியாக இல்லை. அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவைலபிலிட்டி வந்து சினிமாவோ இல்லை இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸோ மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். எனக்கு வளர்ந்தவங்களை பற்றி கவலையே கிடையாது. அதுங்க முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் எல்லாம் காலியாகிடுவாங்க. பட் வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து அது கொஞ்சம் தெரியும் அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இல்லை அதுதான் அந்த ஸ்பார்க்கு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பெருந்தன்மையாக இல்லைன்னு சொன்னாலும் கூட அது உண்மையாகவே அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். அந்த விதத்தில் அந்த கான்ட்ரிபியூஷனுக்கும் நன்றி தெரியப்படுத்திக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி
அந்த மனமாற்றம் உண்மையாகவே ஒரு மாற்றமாக இருக்கிற பட்சத்தில் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும்னு நாங்களும் நம்புகிறோம். உங்களுடைய ஆசை போல் கனவு போல் ஒரு நல்ல நடிகராக வாங்க. நடிகராக வந்து கூட நிறைய கருத்துக்களை சொல்லி நல்வழிப்படுத்துங்க. நடிகராக மட்டும் இல்லை, மனுஷனாக இருந்தாலும் சொல்லலாம். பட் உங்களுடைய ஆசைன்றனால பெரிய நடிகராகவே வாங்க. எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். 2 பேருக்குமே நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home.